சிந்து நதிக்கரையில் விரிந்து பரந்துள்ள ஒரு புராதன நகரம் உள்ளது. அங்குள்ள மண்ணில் வரலாற்றின் நறுமணம் இருக்கிறது. பாலங்களில் காலம் நடந்த அடையாளங்கள் தெரிகின்றன. சந்தைகளில் வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. அந்த நகரம் சுக்கர். நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாழ்க்கை இங்கு சமநிலையாக கலந்துள்ளது. நூற்றாண்டுகள் பழமையான நாகரிகங்களின் அடையாளங்கள் இப்பகுதியை சிறப்பாக நிலைநாட்டியுள்ளன. சுக்கர் சிந்தின் வடக்கு பகுதியில் சிந்து நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. புவியியல் இருப்பிடம் காரணமாக இது வணிகம், விவசாயம், போக்குவரத்துக்கு முக்கிய மையமாக வளர்ந்தது. சுமார் 5000 சதுர கிலோமீட்டர்களுக்கு மேல் பரவியுள்ள மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதி மட்டும் குறைவான பரப்பளவில் உள்ளது. கராச்சி, ஹைதராபாத் தொடர்ந்து சிந்தில் முக்கிய நகரமாக இதற்கு அங்கீகாரம் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே பாதைகள் இதை பஞ்சாப், பலூச்சிஸ்தான் மற்றும் சிந்தின் பிற பகுதிகளுடன் இணைக்கின்றன. இங்குள்ள மக்கள் தொகையில் இளைஞர்கள் சதவீதம் அதிகம். ஆண்களின் எண்ணிக்கை பெண்களை விட சற்று அதிகமாக உள்ளது. நகர மையங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்க, சுற்றியுள்ள கிராமங்களில் அமைதியான சூழல் தெரிகிறது. கிராம மக்கள் பெரும்பாலும் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கூலி வேலைகளை சார்ந்துள்ளனர். சுக்கர் பலமொழி பல்கலாச்சார சமூகம். சிந்தி, உருது, பஞ்சாபி, சராய்க்கி, பலூச் சமூகங்கள் ஒன்றாக வாழ்கின்றன. இது நகரத்திற்கு சிறப்பான கலாச்சார நிறத்தை அளிக்கிறது. சிந்து நதி அருகாமை காரணமாக நிலம் வளமானது. கோதுமை, பஞ்சு, பேரிச்சம்பழம் முக்கிய பயிர்கள். இப்பகுதி மேல் சிந்து வணிகத்திற்கு மையமாக செயல்படுகிறது. சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து மக்கள் வாங்குதல், விற்பனைக்காக இங்கு வருகின்றனர். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட சுக்கர் பேரேஜ் இந்நகர வரலாற்றில் முக்கிய அத்தியாயம். அந்த அணை காரணமாக நீர்ப்பாசன அமைப்பு விரிவடைந்து லட்சக்கணக்கான ஏக்கர்கள் சாகுபடிக்கு வந்தன. நதியின் நடுவில் உள்ள சாதுபேலா மந்திர் மத சமரசத்திற்கு சின்னமாக நிற்கிறது. புக்கர் தீவு கூட வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடம். சூஃபி பாரம்பரியம் இங்கு வலுவாக உள்ளது. தர்காக்கள், உர்ஸ் விழாக்கள் ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. மொகரம் சமயத்தில் பெரிய கூட்டங்கள் கூடுகின்றன. கல்வித்துறையிலும் சுக்கர் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. இங்குள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் சிந்து மட்டுமல்ல, நாடு முழுவதும் அங்கீகாரம் பெற்றுள்ளன. இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப, தொழில்முறை பயிற்சி வழங்கப்படுகிறது. உணவில் நதி மீன்களுக்கு சிறப்பிடம் உள்ளது. பல்லா மீன் இங்கு மிகவும் பிரபலம். சுக்கர், ஹைதராபாத் பகுதிகளில்தான் முக்கியமாக கிடைக்கும் இந்த மீன் சுவைக்கு பெயர் பெற்றது. தெரு உணவுகளில் மீன் வகைகள் விரிவாக தெரிகின்றன. ஷாஹி பஜார் போன்ற பழைய சந்தைகள் நகரத்தின் ஆத்மாவை பிரதிபலிக்கின்றன. சிறிய தெருக்கள், பழைய பாணியில் கட்டப்பட்ட கடைகள், வண்ணமயமான உடைகளில் ஷாப்பிங்குக்கு வரும் பெண்கள் ஒரு சிறப்பான காட்சியை உருவாக்குகின்றன. காலை மெதுவாக தொடங்கும் சந்தை மாலைக்கு சந்தடியுடன் களை கட்டுகிறது. டீ கடைகள், சமோசாக்கள், சிந்தி பிரியாணி வாசனைகள் காற்றில் பரவுகின்றன. சுக்கர் பாரம்பரியம், உழைப்பு, ஆன்மீகம் கலந்த நகரம். காலம் மாறினாலும் தனது சிறப்பான இயல்பை பாதுகாத்து முன்னேறி வருகிறது. சுக்கர் நகர வாழ்க்கை முறை படிப்படியாக விரிவடைந்து வருகிறது. புதிய காலனிகள், வசிப்பிட பகுதிகள் வளர்ச்சியடைந்து வருகின்றன. நகர விரிவாக்கத்துடன் அடிப்படை வசதிகளும் அதிகரித்து வருகின்றன. சாலைகள், வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள் நகரத்தின் வடிவத்தை மாற்றுகின்றன. பழைய சுக்கர் பகுதியில் வீடுகள் நெருக்கமாக கட்டப்பட்டுள்ளன. இங்குள்ள சாலைகள் இடுக்கமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை உற்சாகமாக நடக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் சிறிய கடைகள், தொழில் சார்ந்த வேலைகள் தெரிகின்றன. தங்க நகை தயாரிக்கும் தொழிலாளர்கள், மர வேலைக்காரர்கள், ஆடை வியாபாரிகள் தங்கள் வேலையால் வாழ்க்கை நடத்துகின்றனர். சுக்கரில் குடும்ப அமைப்புக்கு முக்கியத்துவம் உள்ளது. பெரியவர்கள், குழந்தைகள் ஒன்றாக வாழும் பாரம்பரியம் இன்னும் தொடர்கிறது. சமூக நிகழ்ச்சிகள், திருமணங்கள், மத விழாக்கள் கூட்டமாக நடத்தப்படுகின்றன. போக்குவரத்து துறையிலும் இந்நகரம் முக்கிய மையம். பேருந்துகள், ரயில்கள் தொடர்ந்து பயணிக்கின்றன. இது வட சிந்து பகுதிக்கு நுழைவாயிலாக செயல்படுகிறது. இங்குள்ள விவசாயிகள் நதிநீரை அடிப்படையாக கொண்டு சாகுபடி செய்கின்றனர். நீர்ப்பாசன கால்வாய்கள் விரிவாக உள்ளன. உதாரணமாக, சுக்கர் பேரேஜ் மூலம் நீர்ப்பகிர்வு காரணமாக வயல்கள் வறண்டு போகாமல் சாகுபடி தொடர்கிறது. வானிலை கோடையில் தீவிரமாக வெப்பமாக இருக்கும், குளிர்காலத்தில் மென்மையாக இருக்கும்.
இந்த வானிலைக்கு ஏற்ப மக்களின் உடைகள், வாழ்க்கை முறை மாறுகிறது. கலாச்சார ரீதியாக இசை, கவிதை, நாட்டுப்புற கலைகளுக்கு இங்கு முக்கியத்துவம் உள்ளது. உள்ளூர் பண்டிகைகளின் போது பாரம்பரிய இசைக்கருவிகள், நடனங்கள் தெரிகின்றன. சுக்கர் வளர்ச்சியடைந்தாலும் பழைய வரலாற்று வடிவத்தை முழுமையாக இழக்கவில்லை. நதிக்கரையில் மாலை நேரம் கழிப்பது அங்குள்ள மக்களுக்கு சாதாரண ஆனந்தம். சிந்து ஓட்டம் நகரத்திற்கு உயிர்நாடியாக தொடர்கிறது. சுக்கரில் காலை தொடங்கும் காட்சி சிறப்பானது. நதிக்கரையில் மீன் வேட்டைக்கு செல்லும் படகுகள் நகரத் தொடங்குகின்றன. சந்தை பகுதிகளில் டீ கடைகள் திறக்கப்பட்டு தொழிலாளர்கள் நாள் வேலைக்கு தயாராகின்றனர். நகர வாழ்க்கை வேகமாக தொடங்குகிறது. இங்குள்ள பழைய பாலங்கள், நடிக்கடக்கும் பாதைகள் போக்குவரத்துக்கு முக்கியம். சுக்கர், ரோக்ரி இடையே உள்ள லான்ஸ்டவுன் பிரிட்ஜ் பகுதி வரலாற்றுக்கு எடுத்துக்காட்டு. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் இப்போதும் பயன்பாட்டில் உள்ளது. இது பொறியியல் திறமைக்கு உதாரணம். நகரத்தில் அரசு அலுவலகங்கள், வங்கிகள், நீதிமன்றங்கள் முக்கியமாக மையப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் சுற்றியுள்ள மாவட்ட மக்கள் அதிகார பணிகளுக்காக இங்கு வருகின்றனர். இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. சக்கரில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். கல்லூரிகள், தனியார் அகாடமிகள் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கின்றன. கிராமங்களிலிருந்து வந்த மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படிக்கின்றனர். இது நகரத்திற்கு இளைஞர் சக்தியை அளிக்கிறது. ஆரோக்கியத்துறையில் அரசு மருத்துவமனைகளுடன் தனியார் கிளினிக்குகளும் உள்ளன. அவசர சேவைகள் கிடைக்கின்றன. மாவட்ட அளவு மருத்துவ சேவைகளுக்கு இது முக்கிய மையம். மாலை நேரத்தில் நதிக்கரை பகுதி சந்ததியாக இருக்கும். குடும்பங்கள், இளைஞர்கள் அங்கு சென்று நேரம் கழிக்கின்றனர். சிறு குழந்தைகள் விளையாடுகின்றனர். தெரு விற்பனையாளர்கள் சாட், இனிப்புகள், சூடான டீ விற்கின்றனர். பாரம்பரிய உடைகளில் அஜ்ரக், சிந்தி தொப்பி முக்கிய அடையாளங்கள். சிறப்பு சந்தர்ப்பங்களில் ஆண்கள் தொப்பி அணிவது சாதாரணம். பெண்கள் வண்ணமயமான உடைகள், கண்ணாடி வேலை செய்யப்பட்ட சேலைகள் அல்லது துப்பட்டாக்கள் அணிவது தெரிகிறது. மொத்தத்தில் சுக்கர் புராதனமும் நவீனமும் கலந்த நகரம். வரலாற்றை சுமந்து கொண்டே வளர்ச்சி நோக்கி அடிகள் எடுத்து வைக்கிறது. சுக்கரில் சமூக வாழ்க்கை வலுவாக உள்ளது. இங்குள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகத்துடன், அன்புடன் வாழ்கின்றனர். பண்டிகை காலத்தில் தெருக்கள் வெளிச்சத்துடன் மின்னுகின்றன. மத விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் நடத்தப்படுகின்றன. கிராமப்புற பகுதிகளிலிருந்து வந்த மக்களும் இந்த விழாக்களில் பங்கு கொள்கின்றனர். வணிகத்துறையில் சிறு, நடுத்தர வியாபாரங்கள் முக்கியமாக உள்ளன. தானியம், பஞ்சு, பேரிச்சம்பழம் வியாபாரம் விரிவாக நடக்கிறது. உள்ளூர் சந்தைகள் சுற்றியுள்ள மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய விற்பனை மையங்களாக செயல்படுகின்றன. இந்த வருகை போக்குவரத்து காரணமாக நகர பொருளாதார இயக்கம் தொடர்கிறது. காலத்திற்கேற்ப சுக்கரின் வடிவம் மாறினாலும் தன் வேர்களை விடவில்லை. பழைய கட்டிடங்கள், நதிக்கரை கலாச்சாரம், பாரம்பரிய வாழ்க்கை முறை இப்போதும் தெளிவாக தெரிகின்றன. வளர்ச்சியும் பாரம்பரியமும் இரண்டையும் சமமாக சுமந்து இந்நகரம் முன்னேறி வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க விரும்பினால் நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யுங்கள்.